என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் ஆசிரியர் பள்ளிக்கூட வளாகத்தில் வைத்து குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே மருத்துவமனை வளாகத்தில் ஒரு மருத்துவர் குத்தப்பட்டு நேற்றை தான் அவர் சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூட வளாகத்துக்குள்ள ஒரு ஆசிரியை குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஓசூர்ல நீதிமன்ற வளாகத்துல வச்சு கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி தமிழ்நாட்டில் தினம் தினம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தஞ்சாவூர் ஆசிரியருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விளக்கமா பார்ப்போம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய மேலான பேராதரவை எதிர்பார்த்தவனாக. தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் சின்னமணி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் முத்து. அவருடைய மகள் ரமணி அவர் தற்காலிக ஆசிரியராக மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 4 மாதத்திற்கு முன்பாகத்தான் அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அதே ஊரை சேர்ந்த அந்த சின்னமணி ஊரை சேர்ந்த பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவருடைய மகன் மதன்குமார் அவர் ஆசிரியை ஒரு தலையாக காதலித்திருக்கிறார். வீட்டுல போய் பெண்ணு கேட்டிருக்கிறாங்க. ஆசிரியை அதற்கு சம்மதிக்கல, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோபத்திலையும் இந்த வைராக்கியத்திலும் இருந்த மதன்குமார் இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார். வரும்போது நிறைய நபர்கள் பார்த்திருக்காங்க. பார்த்தவங்க நினைச்சாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய பிள்ளைக்கு சாப்பாடு என்னமோ யாரோ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. வந்தவர் ரமணி எங்கேன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவங்க ரூம்ல இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாஃப் ரூம்ல போய் ஸ்டாஃப் ரூமுக்கு வெளியே பேசிக்கிட்டு இருந்ததாக அங்க பார்த்தவங்க சொல்றாங்க. அதாவது தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி இவர் வற்புறுத்தி இருக்கிறார். அதற்கு அந்த ஆசிரியை ரமணி மறுத்திருக்கிறார். உடனே கோபத்தினுடைய உச்சத்துல போன மதன்குமார் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கழுத்திலையும் வயிற்றிலையும் சரமாரி குத்தி இருக்கிறான். இது அக்கம் பக்கத்துல பார்த்துட்டு இருந்த மற்ற ஆசிரியர்கள் மற்ற ஸ்டாஃப் எல்லாம் பார்த்து உடனே ஓடி வந்திருக்கிறாங்க. மாணவர்கள் எல்லாம் அதிர்ச்சியினுடைய உச்சத்துக்கு போயிருக்காங்க, பயந்து நடுங்கி இருக்கிறாங்க. உடனடியாக அந்த ஆசிரியை மீட்டெடுத்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு போற வழியிலேயே ரமணியினுடைய உயிர் பரிதாபமாக பிரிந்து விட்டது. ஒரு மிகவும் சோகத்துக்குள்ளான ஒரு சம்பவம், மிகவும் வலி மிகுந்த சம்பவம் சொல்லலாம். ஒரு பட்டப்படிப்பை முடிச்சு, ஒரு ஆசிரியர் பட்டப்படிப்பை முடிச்சு ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல டெம்பரவரி ஸ்டாஃப் தான், பெர்மனன்ட் ஸ்டாஃப் கிடையாது. டெம்பரவரியா போய் சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில கொண்டு போகலாம், தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்ற பாதையில கொண்டு போகலான்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்ப கட்டத்திலேயே ரமணியினுடைய உயிர் சர்வசாதாரணமாக மதன்குமார் என்ற ஒரு நபரால் இன்றைக்கு போயிருக்குதுன்னு சொன்னா எவ்வளவு வருத்தம் இருப்பாங்க. பெற்றவர்களுடைய மனம் எந்த அளவுக்கு வருத்தம் இருக்கும் பாருங்க. ஒரு பெண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான். ஏற்கனவே பல சம்பவங்கள் நடந்திருக்கு. காதலிக்க மறுத்த பொண்ணுடைய முகத்துல ஆசிட் வித்துறது, காதலிக்க மறுத்த பொண்ணை கொலை செய்யறது, காதலிக்க மறுத்த பெண்ணை நண்பர்களோடு இணைந்து கடத்தி கற்பழிக்கிறது அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு எதிரான செயல்கள், இந்த குற்றங்கள் தினம் தினம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. எத்தனையோ சம்பவங்கள் நடந்தாச்சு, எத்தனையோ விஷயங்களை நாம இந்த சேனல்ல பேசி இருக்கிறோம். ஆனாலும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு காரணம் யார சொல்ற? அரசு மட்டும்தான் இதுக்கு காரணம் சொல்லி சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி ஒரு குற்றத்தை சுமத்திட்டு போயிட்டே இருக்க முடியுமா? ஒவ்வொரு தனிநபருக்கும் இதுல பொறுப்பு இல்லையா? ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? இப்ப இந்த சம்பவத்தை நம்ம யாராலையுமே தடுக்க முடியாது. இப்படி ஒரு நோக்கத்தோடு இந்த நபர் வருகிறார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால அது நடந்து போச்சு. இதுல யாரையுமே நம்ம குறை சொல்லிட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனா பொதுவான இங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு தெரியுமா? பொதுவான ஒரு பார்வை இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ தவறு செஞ்சா பெரிய தண்டனைகள் கிடைக்காது, சர்வசாதாரணமாக நம்ம வெளியில சுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் தொடர்ந்து குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த மனநிலையை போக்கணும்னா அரசு என்ன செய்யணும்னா இது மாதிரி தவறுகளுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுக்கணும். அதுக்கு கூட்டிட்டு போய் என்கவுண்டர்ல போட சொல்லல, சட்டப்படி அவர்களுக்கு
தண்டனையை கொடுக்கணும். சட்டப்படியே உரிய விசாரணையை வெகு சீக்கிரத்துல செஞ்சு அந்த தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படணும். அப்பந்தான் மற்றவர்களுக்கும் இந்த மாதிரி தவறுகள்ல தான் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கு. இன்னைக்கு வெளிநாடு சவுதி மாதிரியான நாடுகள் எல்லாம் ஏன் குற்றங்கள் குறைவாக இருக்குன்னா சட்டங்கள் கடுமையாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் இங்க வந்து அவனை தூக்கில போடணும், நடு ரோட்ல நிக்க வச்சு சுடணும், கல்லால எரிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு சர்வசாதாரணமா கடந்து போறோம். அது என்னைக்கோ ஒரு நாள் நம்மளுடைய வீடையும் பாதிக்குது. அப்படி பாதிக்கும் போதுதான் நமக்கு அதனுடைய வேதனையும் வலியும் தெரியும். தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகப்பட்டுக்கிட்டே இருக்கு. திமுக அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு தினமும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது. ஓசூர்ல ஒரு வழக்கறிஞர் வந்து கோர்ட் வளாகத்திலேயே வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். சர்வசாதாரணமா நின்று பயமே இல்லாம ஒரு நபர் வெட்டுறாரு. தினம் நடக்குது. அரசு மருத்துவமனையில போய் குத்துறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன தீர்வு? இந்த தமிழ்நாட்டில் காவல்துறையில ஒரு வழக்கம் இருக்குது. குற்றங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படின்னா இவர்கள் எஃப்ஐஆரை போடுறது கிடையாது. சில விஷயங்களுக்கு காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுத்தா, புகார் கொடுத்தா அதுக்கு எஃப்ஐஆர் போடுறது கிடையாது. கேட்டா அது வழக்குகளுடைய எண்ணிக்கையை குறையணுமா, வழக்குகளுடைய எண்ணிக்கை குறையணுமா, குற்றத்தினுடைய எண்ணிக்கை குறையணுமா? நானே பர்சனலா அனுபவிச்சிருக்கேன். நம்ம வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு குடிகார ஆசாமி மீது வழக்கு ஸ்டேஷன்ல கொண்டு கம்ப்ளைண்ட கொடுக்கிறோம். கடைசி வரைக்கும் அவன் மேல வழக்கு பதிவு செய்யப்படல. அவனை கூப்பிட்டு கூட ஏன்னு விசாரிக்கல. கடைசியில ஏதோ போய் தொலைங்கடான்னு விட்டுட்டோம். கேட்டா காவல் நிலையத்துல இருந்து சொல்லக்கூடிய பதில் அது வழக்குகளுடைய எண்ணிக்கையை குறைக்கணும். வழக்குகளுடைய எண்ணிக்கையை குறைக்கணுமா, குற்றத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்கணுமா? அப்ப நடக்கக்கூடிய குற்றங்களை பதிவு செய்யாமல் மறைக்கக்கூடிய வேலையை அரசாங்கம், காவல்துறை தெளிவா பார்க்குது. அதனுடைய விளைவு தான் இது மாதிரியான சம்பவங்கள். நான் இந்த ஒரு சம்பவத்தை சொல்லல, இது யாருமே ஜோசியக்காரங்க கிடையாது இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஆனா மற்ற எத்தனையோ குற்றங்கள் நடக்குது, எத்தனையோ தவறுகள் நடக்குது. எல்லாருமே காவல்துறை நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும். ஆனா இல்ல அப்படிங்கறத இங்க பிரச்சனைங்க. ஏன் அப்படின்னா சர்வசாதாரணமா தினமும் ஏதாவது ஒரு குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மிகவும் மோசமான சூழல்ல தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல், அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல், ஏன் ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல். வழக்கறிஞர், ஆசிரியர், டாக்டர் சொல்லி தினம் கையில பிடிச்சிட்டு நிக்க வேண்டிய சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படிங்கறத நடக்கக்கூடிய செய்திகள் தெரியுது. காவல்துறை அரசனுடைய நேரடியாக முதல்வனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இன்னும் கடுமையாக பணிகளை செய்ய வேண்டியிருக்கு. இந்த என்கவுண்டர்ல போட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு பந்தா காமிக்கிறது, ஏதோ பயங்கரமான நடவடிக்கை இவங்க எடுக்கிறாங்க, பாத்ரூம்ல வலிக்க விழுறாங்க இப்படின்லாம் ஏதோ ஒரு சீனை தான் போட்டுட்டு இருக்கே தவிர உருப்படியாக சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், இந்த குற்ற சம்பவங்களை குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கானா இல்லை அப்படிங்கிறது தோணுது. நோக்கம் இருக்காங்கிறதே சந்தேகமா இருக்குது. ஒரு பக்கத்துல போதை, ஆசாமிகளுடைய தொல்லை, கஞ்சா அப்படின்னு மாதிரி சர்வசாதாரணமான பழக்க வழக்கங்கள், போதை பழக்க வழக்கங்கள், போதைப் பொருள்கள் மாணவர்கள் மத்தியில, இளைஞர்களுடைய மத்தியில சர்வசாதாரணமா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் யாராவது மாற்றுக் கட்சியினுடைய அரசியல்வாதிகள் கண்டிச்சிட்டாங்கன்னா உடனே அவங்கள வந்து வசப்பாடுறது அந்த திமுகவுடைய ஐடிவி கும்பல். டாக்டர் வந்து கத்தியால குத்தப்பட்ட போது அதை கண்டித்து தளபதி விஜய் அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டாங்கன்னு சொல்லி அவரை வந்து எந்த அளவுக்கு அவதூறு பரப்ப முடியுமோ அந்த மாதிரி அவதூறு பரப்புறானுங்க திமுகவுடைய ஐடிவி. இப்ப இந்த விஷயம் யாரு காரணம்? டாக்டர் குத்தப்பட்டதற்கு விஜய் அவர்கள் காரணம். அவர் தான் வந்து படத்துல வந்து இந்த மாதிரி சீன் வச்சாருன்னு சொன்னீங்களே. இப்போ வந்து ஒரு ஆசிரியர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கு எந்த நடிகர் மேல பழிய போட போறீங்க திமுக? அப்ப இத பத்தி எல்லாருமே பேசணும். இது திமுக அதிமுக அப்படிங்கறத கட்சி தாண்டி இது ஒவ்வொரு தனி குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒவ்வொருவருடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த அனைவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது தான் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு, அரசாங்கத்தினுடைய கடமை. அப்படி இருந்தாதான் அது ஒரு கண்ணியமான அரசாங்கமாக செயல்பட முடியும். அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.